நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறது என்றைக்குமே முக்கியம் கிடையாது. அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்மக்கிட்ட சொந்த வீடு இருந்தால் அதை வைத்து நம்ம மாதந்தோறும் ஒரு வருமானத்தை பெறலாம். நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு விற்கப்பட்டு அந்த மீதி தொகை நம்மளுடைய சந்தாதியருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முதிய வயதில் நிதி நலனை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் அதில் இன்கம் வரலை அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறது என்றைக்குமே முக்கியம் கிடையாது. அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ வருதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். 80களுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு இருந்த முதலீட்டு ஆப்ஷனே ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர்ஸோ இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுற அசட் கிளாஸஸ் அப்போது கிடையாது. ஸோ பெரும்பான்மையோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தபால் நிலையங்களில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, பேங்க்கில் எஃப்டி போட்டிருப்பாங்க, அதில் கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்தவங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க. எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் திருநின்ற ஊர் இந்த மாதிரி கோயில்கள் பக்கத்தில் நிறையா லேண்டு வாங்கி போட்டவங்கள தெரியும். அதை தவிர்த்து அப்பார்ட்மெண்ட்டில் இஎம்ஐ போட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, வீடுகளும் வாங்கியிருக்காங்க. இப்படி சொத்துக்களை ரியல் எஸ்டேட்டில் சேர்த்தவர்கள் மிக அதிகமானோர். அவர்களுக்கு கேஷ் ஃப்ளோக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க, அது உங்களுக்கு வாழ்வதற்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குன்னா அதுலேருந்து நம்மளால் வருமானத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், அதை வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 2 ரூம் 3 ரூம் இருக்குது, அதில் ஒரு ரூம் உங்களால் அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வருமானம் எடுக்கலாம். அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கன்வென்ஷனாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்ஷனாக கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு போர்ஷனை வாடகைக்கு கூடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் நம்ம இடம் இருந்தது, வீடு இருந்தது அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போது அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் இருக்கிற மேற்கு மாம்பலமே எடுத்துக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருந்தது. நானே அங்கே இருந்த அந்த மரங்கள் வயக்காட்டில் பார்த்துருக்குறேன். நான் ரோடுகளில் விளாண்டு இருக்கிறேன். ரொம்ப அமைதியான ஒரு இடமா தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியலாக மாறிடுச்சு. ஸோ இவர்களுக்கு எப்படி முதல் தரப்பினருக்கு அந்த ஒரு போர்ஷனை வாடகை கூட்டு எளிமையாக பணத்தை சம்பாதிக்கலாமோ, அதே மாதிரி இவர்கள் அந்த ரோடு சைடில் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா முன்னாடி ஒரு கடை மாதிரி வாடகைக்கு விடலாம். எப்போதுமே நாம் வீட்டு தங்குறதுக்கு வாடகைக்கு விடுவதை விட இந்த மாதிரி கடைகளுக்கு விடும்போது நமக்கு வாடகை ஈல்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் அவங்க கொஞ்சம் லக்கி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு தனி வீடு வச்சு இந்த மாதிரி இடத்தை அமைத்து கொடுக்க முடியும் அப்படின்னா எளிமையாக நீங்கள் இதில் பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் கன்வென்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு மேலே மொட்டை மாடியில் ஒரு போர்ஷன் கட்டி வாடகை கூட முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்க்கலாம். இப்போது புதிதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் அது பெரிய அளவில் பிரபலம் ஆகலை. ஏன்னா நமக்கு இந்த மாதிரியான சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இடம், வீடு, கமர்ஷியல் இடம் எதுவாகட்டும் உணர்வோடு சேர்ந்தது. ஸோ நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா ரிவர்ஸ் மார்கேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம கடன் வாங்கும்போது ஒரு வீட்டுக்கு கடன் வாங்குகிறோமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட சொந்த வீடு இருந்தால் அதை வைத்து நம்ம மாதந்தோறும் ஒரு வருமானத்தை பெறலாம். நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு விற்கப்பட்டு அந்த மீதி தொகை நம்மளுடைய சந்தாதியருக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பலரும் விரும்புவது கிடையாது. ஆனால் இது ஒரு வசதியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இதையும் உங்கள் பிள்ளைகள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருக்காங்க, இல்லை பெங்களூர் போன்ற நகரங்களில் இருக்காங்க, அதாவது சென்னையை விட்டு வெளியே இருக்காங்க, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் இருக்கிற வீடு இதில் பற்றி பெரிய பற்று கிடையாது அப்படின்னா இந்த ஆப்ஷனையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதன் மூலமாக கணிசமான தொகையை பலரும் பெற்றுக்கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம வீடு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறத பற்றி பேசிட்டு வரோம். இப்போது இந்த மாதிரி வீடு இல்லாமல் தனி இடமா இருக்குது, ஒரு கிரவுண்டு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே வாடகை கூட முயற்சி பண்ணலாம். தரை வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த அளவில் வாடகை கிடைத்தாலும் நீங்கள் அதை தரை வாடகைக்கு விடலாம். இதுலேயும் ஒரு புது ஆப்ஷன்ஸ் இப்போது வந்துட்டுருக்கு. நீங்கள் சென்னையில் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அது ஒரு கிரவுண்டாக கூட இருக்கலாம். ரொம்ப நெரிசல் மிகுந்த ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களால் பல சூழ்நிலைகளால் கட்டடம் கட்ட இயலவில்லை, இல்லை விருப்பமில்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை பார்க்கிங் சொல்யூஷனாக மாற்றலாம். இது ஒரு புது தொழிலாக வந்துட்டுருக்கு. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க,
நீங்களே எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு வெளியே போகணுன்னா பார்க்கிங் இல்லாமல் பல நாட்கள் வந்து தவிர்த்திருக்கலாம். அது மாதிரி தான் நம்ம சென்னையில் எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்கிங் லாட்டாக மாற்றலாம். வெளியில் ஹைவேஸில் கூட இந்த மாதிரி ஒரு லேண்ட் பார்சல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கேயும் இந்த பார்க்கிங் சொல்யூஷன்ஸை வந்து கொடுக்கின்ற நிறுவனங்கள் இருக்குது. என்னோட தொடர்பு எண் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பற்றி மேலான தகவல்கள் நீங்கள் அதில் கூட கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஒரு உதவியாக மட்டும்தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி தரை வாடகை விடலாம். நீங்கள் இந்த மாதிரி பார்க்கிங் சொல்யூஷன்ஸ்க்கு விடலாம். இதை தவிர்த்து இப்போ நிறையா நமக்கு இந்த ஃபாஸ்ட் குவிக் டெலிவரி காமர்ஸ் சைட்லாம் வருது. அவங்கெல்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் எதிர்பார்க்குறாங்க. கட்டணமாக கூட இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்டால் அதுவே வந்து அவங்க வேர் ஹவுஸாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் நடக்கிற ஸ்கேமும் சொல்லிடுறேன். சமீப காலமாக நாங்கள் வந்து இந்த செல்லுலார் டவர் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு டெபாசிட் தொகை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதிகமான ஒரு லாபத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செல்லுலார் டவர்லாம் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. இது ஒரு ஸ்கேமும் நடக்குது. ஏன்னா தரை வாடகை அப்படின்னு சொல்லும்போது இப்படியான ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ இதையும் தவிர்த்து விடுங்கள். பார்க்கிங் சொல்யூஷன் உங்கள் கண்ணு முன்னாடி எளிமையாக நடக்கக்கூடியது. அதோட எக்கனாமிக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக புரியும். 5 கார் நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தரப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுவாங்க. இல்லை உங்களோட இடத்த வந்து வாடகைக்கு எடுத்துப்பாங்க. இதில் எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து தரை வாடகை விடுவதற்கும் நான் சொல்லிட்டேன், கட்டிடங்கள் வைத்தவங்களுக்கும் சொல்லிட்டேன். இப்போ நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க, அங்கே தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த இடத்த நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 2 அறை இருக்குது, இல்லை 3 அறை இருக்குது, அந்த அறையில் ஒரு அறையை நான் வந்து பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களாகட்டும். நான் இன்னொரு முக்கியமான ஒரு இன்கம் சோர்ஸை சொல்ல மறந்துட்டேன். உலக அளவில் ரொம்ப பிரபலமானது. அதுக்கும் உங்ககிட்ட இடவசதி இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் 2-3 வீடு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம டெனண்ட் வச்சா கூட அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், சில நேரங்களில் வாடகை தராமல் இருக்கலாம், அவங்கள காலி பண்ண வைக்கிறது, இப்படியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஏர்பிஎன்பி வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. ஸோ ஏர்பிஎன்பி மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை வந்து நீங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து வாடகைக்கு விடலாம். அதில் கணிசமான தொகை, சில நேரங்களில் வாடகைக்கு விடுவதை கூட, மாத வாடகைக்கு விடுவதை கூட அதிகமான வருவாய் வந்து அதில் வருவதாக கேள்விப்படுகிறோம். ஸோ அதையும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஸோ இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்கிறீங்க, அதில் பெருசாக எதுவுமே நம்ம லாபம் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அறை மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டூடியோ மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வாடகைக்கு விடலாம். நாங்களே வந்து சேனல்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இடம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பல இடங்களில் தேடி அலைஞ்சோம். அதுலேயும் நீங்கள் ஒரு கணிசமான வருவாயை பெறலாம். குறைந்த முதலீட்டில் போடலாம். இல்லைனா நீங்கள் வந்து யார் வாடகைக்கு எடுக்கிறாங்களோ அவங்களே செட்டப் பண்ண சொல்லலாம். இது ஒரு முக்கியமான தொழிலாகவும் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவே நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்த்துட்ருக்கீங்க. பலரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க, இடம் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக உங்களுக்கு இருக்கும். இது தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அன்கன்வென்ஷனல். அதையும் முயற்சி செய்து பார்க்கலாம். நிறுவனங்கள் வந்து தங்கள் நிறுவனத்துக்கு முகவரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் தேவைன்னு தேடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் அதிலெல்லாம் பெரிய வருமானம் கிடைக்காது. ஆனால் அதுவும் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அறை கூட இல்லை, சும்மா ஏதாவது ஒரு வருமானம் வேணும்னா இதை கூட நீங்கள் செய்யலாம். இதை பலரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற வகையில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பொருந்தி வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மகிழ்ந்திருப்போம், இணைந்திருப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.